100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த நிலை, இப்படியெல்லாம் ஏன் நடக்குது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கும் குழம்பிக் கொண்டிருக்கும் விருச்சகம் ராசிக்கார நேயர்களே, இந்த மார்ச் மாதம் 2024 அமோகமான சிறப்பான அருமையான ஒரு எதிர்காலம் அமையுமா? இந்த மாதத்தில் என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எது செய்தால் நல்லா இருக்கும், எது செய்தால் தீமையாக முடியும், அதாவது ஒரு மிக பெரும் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்ட்டு தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் அன்பர்களே, மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், பொருளாதார நிலை, தொழில், இவையெல்லாம் எப்படி இருக்க போகின்றது, பணவரவு அமோகமாக வருமா அப்படின்ற மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை பற்றியும், யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த மார்ச் மாதத்திற்கான உங்களுடைய பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். விருச்சகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகின்றது. நீங்கள் அதிக நேரம் குடும்பத்தினருடன் செலவிட போகிறீங்க. தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிய போகிறீங்க. உங்களுடைய வெளிநாடு பயணம் சிறப்பாக இருக்க போகின்றது. மிக மிக முக்கியமாக மாதத்தின் 2ஆம் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து செல்லும். கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்களின் தாக்கமும் 6ஆம் வீட்டில் குருவின் ஆதிக்கமும் இருக்கும். சோம்பேறித்தனத்தை கைவிட்டு வேலையில் முழு கவனத்தை செலுத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெற முடியும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வியாபாரம் தொடர்பாக சிறு பயணங்களும் ஏற்படும். புதிய நபர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய புத்தி கூர்மை அருமையாக இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கும்போது, மாதத்தின் பிற்பாதியில், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் வீட்டில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை எளிதாக கற்பீர்கள், முடிப்பீர்கள், எதையும் சாதிப்பீர்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு உருவாக போகின்றது. 4ஆவது வீட்டில் சூரியன், சனி, புதன் ஆகியவை பெயர்ச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரவும் வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே சற்று பதற்றம் அதிகரிக்கலாம். உங்களுடைய உடல்நிலை சில சமயங்களில் மோசமடையக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தை சமமாக கவனித்து கொள்ளுங்கள். 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் உங்களுடைய காதல் உறவுகள் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதாவது காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க எவ்வளவோ நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு மிக பெரும் தோல்வியே மிஞ்சும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். உங்களுடைய அன்பை சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். சில நேரம் ஈகோ மோதல்கள் கணவன் மனைவி இடையே ஏற்படும். புரிந்து செயல்படுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க. கேது பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மற்றும் உங்களுடைய 3ஆவது வீட்டில் செவ்வாய், சுக்கிரன் பெயர்ச்சிப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க போகின்றது. பல வகைகளில் இருந்து பண வரவு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் இந்த மாதத்தில் உங்கள் கைக்கு வரலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க போகின்றது. நெஞ்சு வலி அல்லது வேறு ஏதேனும் சில பிரச்சனைகள் வரவும் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கின்றது. கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. திடீர் பயணங்களின் மூலமாக அனுபவம் அதிகரிக்கப் போகின்றது. எதிலையும் பொறுமையாக செயல்படணும் அப்படின்றத இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. மறைமுக எதிர்ப்புகளால் நினைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு தெரியாத சிலர் மறைமுகமாக எதிர்ப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தெரிந்த சிலரே மறைமுகமாக எதிர்ப்பதனால சில காரியங்கள் தடைப்படும். யார் அந்த நபர் அப்படின்றத சரியாக புரிந்து கொள்ளுங்க. உறவுகளிடத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும்.
எதிர்காலம் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்கள் வழியில் ரொம்பவே அனுசரித்து போங்க, இல்லைனா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கடன் பிரச்சனைகள் குறைய போகின்றது. எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க. மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் விலக போகுது. மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் அனுசரித்து போங்க. உங்களுடைய பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்பட போகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு மந்தநிலை ஏற்பட போகின்றது. சில பணிகளை மற்றவர்களை எதிர்பார்க்காமல் நீங்களே மேற்கொள்வது தான் நல்லது. நினைத்த சில பணிகளில் திடீர் மாற்றங்கள் செய்வீங்க. மின்சாதன பொருட்களின் சேர்க்கை உண்டாக போகின்றது. முக்கியமாக ஆவணங்களில் கவனத்தோடு இருங்க. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மனப்பக்குவமோ உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் அமையும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் சில தாமதங்கள் ஏற்படும். திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகளும் ஏற்படும். வருமானத்திற்கான புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. எதிர்பாராத சில இடமாற்றத்திற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வது தான் நல்லது. பணிபுரியும் இடத்துல ஆர்வமின்மை ஏற்படலாம். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கணும். உங்களுடைய பேச்சுகளில் நிதானமாக இருக்கணும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான மதிப்புகள் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுடைய ஆதரவு எல்லோரிடமும், அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, சிறு சிறு வேலை செய்கிறவங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் வேகமும் அதிகரிக்கும். இருப்பினும் விவேகத்துடன் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. வியாபார அபிவிருத்திக்காக சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கேற்ற மாதிரி வியாபாரங்களில் ஈடுபடுங்க. போட்டியாளர்களுடைய அனுபவம், அதாவது போட்டியாளர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்களோ அவங்க மூலமாகவே நல்ல அனுபவத்தை பெறுவீங்க. அணுகுமுறைகளில் சில மாற்றம், வியாபார அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும். பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கட்சி மேலிடத்திலிருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல் ரீதியாக உடன் இருப்பவர்களை அனுசரித்து போகணும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. மறைமுகமான வருவாய்கள் வந்து கொண்டே இருக்கும். தொகுதி மக்கள்கிட்ட வாக்குறுதிகள் அளிப்பதில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு கட்சி ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சமூக பணி செய்கிறீங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஆகையால் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை தப்பாக பேசினா கூட பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். மக்களிடத்தில் பேசும்போதும் சரி, ஏதேனும் கூட்டங்களில் உரையாற்றும் போதும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. பல வருடங்களாக அடிமட்ட தொண்டனாகவே இருந்துட்டேனே, எனக்கு எப்போ தான் கட்சியிலிருந்து நல்ல ஒரு வாய்ப்பு வருமோ, உயர் பதவி வருமோ என்று ஏங்கி கொண்டிருக்கும், புலம்பிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. கட்சி ரீதியாக உங்களுக்கு பதவிகள் தேடி வரப்போகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. அதை இந்த மாதத்தில் நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும். பெண்கள் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். வீடு மற்றும் அலுவலக மாற்றத்திற்கான சூழ்நிலையும் பெண்களுக்கு ஏற்படும். வயதில் மூத்தவர்களிடத்தில் பொறுமையாக இருங்க. இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்க போது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போக வேண்டும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் தாமதமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். புத்திரர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான நிலை ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புவதற்கான சூழ்நிலையும் இருக்கின்றது புத்திரர்களை. மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் குறையப் போகின்றது. எதிர்பார்த்த சாதகமான சூழல் அமையப் போகின்றது. நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது. ஆர்வத்துடன் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட போகிறீங்க. இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணினி துறையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகின்றது. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
மனதிற்கு அதாவது மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அது எதிரொலித்து வெற்றி உங்களை தேடி வரப்போகின்றது என்று உறுதியாக அடித்து சொல்லலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாட்டையும் பரிகாரத்தையும் பற்றி தான். உங்களுக்கு எப்படியாப்பட்ட கவலைகள் இருந்தாலும் சரி, எந்த தடைகள் வந்தாலும் சரி, யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தெய்வ வழிபாடு. மிக முக்கியமாக குலதெய்வ வழிபாடு, அடுத்ததாக பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு. இதை கடைபிடித்தீர்கள் அப்படின்னா எதிரிகளும் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றியை நோக்கியே செல்லும். உங்களுடைய முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் தானாக வந்து சேரும். எல்லாமே ஒரே இடத்துல ஒரே மையப்புள்ளியில் இருக்குது. அது ஆன்மீகம் அப்படின்ற ஒரு மையப்புள்ளியில் தான் இருக்குது. ஆன்மீகத்தின் மீது சிந்தனை செலுத்துங்க. மனதை வேறு எங்கும் அலைவாய விடாதீங்க. தினமும் தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக வழிபாட்டை கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக அடித்து சொல்லலாம். இந்த மாதம் மட்டுமல்ல, எல்லா மாதமும் உங்களுடைய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் உங்கள்கிட்டயே இருக்கணும் அப்படின்னா அதற்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஆன்மீக சிந்தனையுடன் கூடிய, ஆன்மீக பக்தியுடன் கூடிய ஒரு வழிபாடு தான். அதை கடைபிடித்திங்கன்னா எல்லாமே சுமூகமாக செல்லும் அப்படின்ட்டு சொல்லலாம். பரிகாரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது எதுக்குங்க பரிகாரம் செய்யணும்? நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் எதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பரிகாரம் அப்படின்றது நம்மளாவே நம்ம மனதிற்குள்ளாரவே தோன்றக்கூடிய ஒரு எண்ணம்னே சொல்லலாம். ஐயோ நம்ம இதை பண்ணிட்டுமே, பரிகாரம் செஞ்சால் சரியாயிடுமா, அதை செஞ்சால் சரியாகுமா, இதை செஞ்சால், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனதை நல்வழிப்படுத்துங்க, தீய வழியில் செல்ல விடாதீங்க. உங்களால் முடிந்த உதவியை முடியாதவர்களுக்கு கொடுங்க. இதைவிட சிறந்த பரிகாரமோ மனதை ஒருநிலைப்படுத்தி தீய வழியில் செல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே எதற்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பரிகாரம் அது இது அப்படின்ற விஷயத்தையே விட்டுடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி நல்வழிப்படுத்துங்க. அமோகமான ஒரு வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கின்றது அப்படின்ட்டு அடித்து சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.